பின் குறிப்பு. டாப் அப் செய்வது உங்களது ஆசையை தூண்டும், பணத்தை வீணடிக்க தோணும். இந்த வீடியோவில் நான் செலவு செய்யும் டைமண்ட் ஆனது ஐடியை விற்கும் பொழுது எனக்கு 2 மடங்கு அதிகமாக கிடைக்கும். வீடியோவை பார்த்து உங்களது ஆசையை தீர்த்து கொள்ளவும். உங்கள் ஐடியை நீங்கள் டாப் அப் செய்வது வீணே. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நிறுத்து கொள்ளவும். என்னை பார்த்து யாரும் டாப் அப் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு ககாஷி அஃபிஷியல். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 2. என்னடா இப்படி வீடியோவே நேற்று முந்தானத்தை நம்ம தான் போட்டோம் இருந்துச்சு. அதுக்குள்ள நீ பார்ட் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்துருந்துச்சு. அது போக ஆல்ரெடி ரெடியும் போடாமலே இருந்திருந்தேன். அந்த கஷ்டத்துக்கு நீ ஒரு 1023 டைமண்ட் இருக்கு. ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்பின்னிங் உள்ள போகலாம். அப்புறம் இதில் ஒரு ட்ரிக் காமிச்சிருப்பேன். அந்த ட்ரிக் என்னென்னா இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பண்டூரில் வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நீங்கள் போய் கிளியர் கேட்சை எத்தனை ஸ்பின் இருக்குன்னா 5. ஸோ 5 தடவை நல்ல கிளியர் கேட்சை கொடுத்துக்கணும். ஸோ இப்போ 3 4 5 5 கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வெளியே டேரெக்டாக அந்த பண்டூரில் போய் நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணணும். 5 ஸ்பின் இதாக கிடைக்குதான்னு பார்ப்போம். எதுவுமே கிடைக்கலங்க. ஆனால் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ 72 டோக்கன் இருந்துச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்பின் இது என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அதை கொடுத்துட்டாங்க. ஹே பாய் சாப், ஏமா கொடுத்துட்டாங்க. ஐயோ நான் நம்ப முடியல. இப்படிலாம் எனக்கு கொடுத்ததே இல்லை. போடு, இப்போ 79 டோக்கன் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ அடுத்து ஸ்பின்னிங் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு வார்த்தையே வரலைங்க. ஓகே, இப்போ அடுத்து 90 ஸ்பின் இதில் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். மறுபடியும் அதே கொடுத்துருவாங்கன்னு தோணுது. இதில் எதுவும் கொடுக்கல. ரொம்ப நல்லது. 93 டோக்கன் வந்துச்சு. இப்போ ஸ்பின்னிங் இது ஒரு 10 தடவை நல்லாவே டச் பண்ணிக்குவோம். டச் பண்ணிட்டு இப்போ ரிட்டன் ஸ்பின்னிங்கு ஒன்று தாங்க. இது என்னன்னே தெரியல, ஒன்று ஆகிட்டு இப்போ 98 ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வெளியே வந்து மறுபடியும் ஒரு 5 தடவை நல்லா கிளியர் கேட்ச் கொடுத்துருந்தோம். என்னால் நம்பவே முடியலங்க இந்த தடவை கிடச்சிருச்சுன்னு. அப்போ உண்மையிலே நம்ப முடியல என்னால். ஸோ வாங்க இப்போ ஒரு 5 தடவை நல்லாவே கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக அந்த பண்டூரில் போய்க்குவோம். நமக்கு லக்கில் விழுந்ததுனால இப்போ நம்ம டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன 2 ஒரு 2 கொடுத்து 108 ஆயிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து 90 ஸ்பின். 2 1 ஒரு 3 2 2 1. சூப்பருங்க. அடுத்து இப்போ நம்மக்கிட்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா 116 டோக்கன் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பண்ணுவோம். எத்தனை 2. இன்னும் நமக்கு தேவை 2 டோக்கன் தான். ஸோ இதில் அநேகமாக எத்தனை விழுமோ தெரிய 1. நீ அடுத்து ஒரே ஒரு டோக்கன் கிடச்சா போதும். ஸோ இத்தனை விழுக போதுன்னு தெரில. நமக்கு 2 டோக்கன் எக்ஸ்ட்ராவே கிடச்சிருச்சு. ஸோ வாங்க இப்போ இந்த பண்டல் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் சுற்றி முடிக்கிறது போக நம்மக்கிட்ட இப்போ வந்து பேலன்ஸ் 400 டைமண்ட் கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மீதி 20 டைமண்ட் சுற்றி விட்டுக்குவோம். அந்த மீதி டைமண்டுக்கு இதை சுற்றி போகிறோம்னா கிடையாது. ஸோ அதை அப்படியே சேர்த்து வச்சு அடுத்து அதை மாதிரி ஒர்த்தபுளான ஈவெண்ட்டில் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் காய்ஸ், என்னை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகி யாரும் டாப் அப் செய்யாதீங்க. ஸோ இப்போ வாங்க அதே போல் இந்த பண்டில் கொடுத்துட்டான். இந்த ஒரு பண்டில் அந்த ஸ்பின்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க. டோக்கன் அப்படியே வச்சுட்டு அடுத்ததுக்கு யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. சரி ஓகே, இப்போ இதில் நம்ம மாஸ்க்கு அப்புறம் இந்த ஜாக் ஃபேனோட பட்டுட்டிங்க. நீங்கள் பார்த்து ஜாக் ஃபேண்டு அதை அப்படியே எக்யூப் கொடுத்து பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பண்டிலுக்கு சூட் ஆகலை. ஸோ இப்போ உள்ள போய் மாற்றி பார்ப்போம். உள்ளே போய் கரெக்டாக இந்த அகோரி மண்டை. ஸோ நான் இது அகோரி மண்டைன்னு சொல்லுவேன், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இது போட்டு இது சரிவிட்டு வருமானு தெரியலை. லைட்டாக சரியாகிற மாதிரி இருக்கு. ஆனால் சரி பார்ப்போம். இதை போட்டு லாபில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஷூ போட்டுப்போம். ஸோ எனக்கு இந்த சட்டை பிடிக்கிறேங்க. ஸோ கக்காஷி இது செட் ஆகலை. ஸோ இது கரெக்டாக இருக்குங்க. இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பெயிண்ட்லாம் இதுவே ஓகே. ஸோ இப்போ வெளியே வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹேர் ஸ்டைல் வேறு எதாவது மாற்றலாமான்னு பார்க்குறேன். இது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது புயா பாஸ், இது அகோரிமெண்ட்டை இது சரி. இது புயா பாஸோட போட்டுங்க கிடச்சிச்சு போல். ஓகே, அது கவனிக்கிறேன், இப்போ தான் பார்க்குறேன். சரி ஓகே, இப்போ இதை போட்டு பார்ப்போம். இப்போ ஆள் இத்தனை லுக்காக இப்போ இந்த எமௌண்ட்டை போடுவோம். ஸோ இப்போ இது இன்னொரு இதோட ஃபுல் பண்டில் போட்டு பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு. அதான் இப்போ எடுத்தோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்ததோட அதுக்கு முன்னாடி இதை போட்டு பார்ப்போம். இதோட ஃபுல் பண்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை தேடி பார்ப்போம். இப்போ இந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து நம்ம இப்போ தேடி பார்ப்போம். கீழே கொஞ்சம் அதிகமாக தான் கலெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எங்கே இதுவும் இருக்குங்க. ஸோ இப்போ அதை ஃபுல் எக்யூப் கொடுத்து வெளியே வந்து பார்ப்போம். ஃபுல் எக்யூப்க்கும் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இப்போ எமௌண்ட்டு போட்டு பார்ப்போம்.
ஸோ ஓகே காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.